அடிய பாதம் இடிய கருணையோ அடிய பாதம் இடிய கருணையோ ஆனை முகத்தோனே விநாயகா அம்மனோட கதைகள் அம்மனோட கதைகள் பாடு முகத்தோனே அருள் கதை செய்து கதை செய்து பாடு எனக்கு மாமா
நாகமுடி ராஜமண்ணு நாகக்கண்ணி மங்கையரோ குழந்தவரோ வேணுமன்று கொடுப்பாராண்டானதரோ பிள்ளை வரும் வேணுமன்று பிள்ளை வரும் வேணுமன்று பெரிய தர்மம் கொடுத்து வாராரு போல கொடுப்பாரிலே நாகமுடி ராஜமன்னனோ நாகக்கண்ணி மங்கையுமாக வர வேணும்னு தர்மமெல்லாம் கொடுத்தாங்களா 32 வகையான தர்மங்கள் கொடுத்தோம். அப்பவும் அவங்களுக்கு ஒரு குழந்தை வரம் கிடைக்கல. அப்பவும் குழந்தை இல்லைன்னா அவளை இருக்கத்தானே செய்யும். அப்போ குழந்தை வரம் வேணும் என்று நம்முடைய பகவானை நினைக்க வேண்டும். பகவானை நினைக்க வேண்டும். பாரத நினைக்க வேண்டும். குழந்தை வரமானது வேணும் என்று சொல்லி பகவான நினைச்சாத்தா நமக்கு பாலன் வரம் கிடைக்கும். கண்டிப்பா பாலன் வரம் கிடைக்கும் என்று நாகமுடி ராஜமன்னனும் தவம் இருக்க வேண்டும் என்று தவக்கோலம் அணிந்து வருகிறார். ஆனா நாகக்கண்ணி அரண்மனையில உட்கார்ந்து அரண் பூஜையை நடத்துகிறார். அவனும் அரண்மனையில இருந்து அரண் தவம் இருக்கிறார். அப்படி சந்திரகிரி வனத்தில் வந்து தவப்பொருள் எடுத்து வைத்து பகவான மனதை எண்ணிக்கொண்டு அரகரா சிவசிவா என்று அரணை எண்ணி அருந்தவசு இருக்கிறார். ஒரு குழந்தைக்காக அந்த காலத்துல அப்படி 12 வருஷமா தவம் இருந்திருக்காங்க. அப்படி இவர் இங்கு தவம் இருக்கக்கூடிய காலத்தில் ஆதிவெள்ளி கைலேங்கிரிமா பருவதத்தில் ஆண்டவனான எங்க சிவபெருமான் படைத்த மனுக்களுக்கு வடியிழக்க வேண்டும் என்று பகவான் புறப்படுகிறார். புறப்பட்டு வருகிறார். அப்படி பகவான் புறப்படும் போது பகவான் தேவி பார்வதி இருக்கால ஆண்டவனான பகவானுடைய இடத்திலே படியிழக்க போற இடம் போற இடம் போற இடம் வர இடம் போற இடம் பார்வதி நான் வாரேனையா வாரேனையா பார்வதி நான் வாரேனையா வாரேனையா போற இடம் போற இடம் இறையலுக்கு போற இடம் ஈஸ்வரியோ வாரிடையா இறையலுக்கு போற இடம் தேவி நானு வாரிடையா உணவலுக்கு போயிடும் போயிடும்
கூடாது பார்வதி. 14 உலகமும் படிகளந்து வரக்கூடிய நேரத்துல ஆமா ஒவ்வொரு உயிர்களுக்கும் நாம் படிகளக்கும் போது அவளுக்கு அப்படி அளக்குற இவனுக்கு இப்படி அளக்குற அப்படி பேச வேண்டி இருக்கும். அதனால வர வேண்டாம் பார்வதி. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணின்னு பகவான் படிகளப்பேன். ஆமா. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஐஸ் பிரியாணி படிகளப்பேன். ஆமா. சில பேருக்கு அதுவும் இல்லாம சாம்பார் சாதம். ஆமா சாம்பார் படி வந்திருப்பேன். ஆமா. சில பேருக்கு அதுவும் இல்லாம பட்டினியா இருப்பாங்க. பட்டினியா சில பேர் அதை விரதமுனே கொண்டாடிடுவாங்க. அவனுக்கு அப்படி அளந்திருக்கீங்க, இவனுக்கு இப்படி அளந்திருக்கீங்க. அங்க வேஸ்டா போற சாப்பாடு இங்க கொண்டு கொடுக்கலாம்டா பகவானேன்னு கேட்பேன். நீங்க கேட்ப. ஏன்னா பெண் மனது அப்படித்தான் சொல்லும். சரி மன இழகி சொல்லும் பெண்கள். அதனால நீ வர வேண்டாம்னு சொன்னாளா? கேட்டாளா பார்வதி? பார்வதி தான் வருவனு கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறா. கால்ல அப்போ என்னோடு பேசாம வா பார்வதி என்று சொல்லி பகவான் வரும்போது பார்வதிக்கு பாலன் மூலமாக அதிசயத்தை காட்டி நாகமன்னனுடைய தவத்தை பார்த்து நாதன் வழி கைலாசமலைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி கைலாசமலைக்கு வந்த போது பகவானே பரம்பொருளே அந்த நாகலோகப்பதி நாகமுடிராஜ மன்னன் தவம் இருந்தாரு சந்திரகிரி வனத்துல. அந்த மன்னனுக்கு ஒரு வரத்தை கொடுங்கன்னு சொன்னார். அந்த மன்னனுக்கு வரம் கொடுக்கன்னு சொல்றியா? பார்வதி அவன் 7 ஜென்மத்துக்கும் ஏந்தும் பிள்ளை வரம் கிடைக்காத ஒரு பாவி. ஆமா அவன் அதிக பாவங்கள் செய்திருக்கான். அவனுக்கு பிள்ளை வரம் கொடுக்க முடியாது. கண்டிப்பாக கொடுக்க முடியாது. வேண்டாம் நீ உட்காரு பார்வதின்னு கேட்ட. சரி பார்வதி சரின்னு சொன்னாளா? என்னம்மா சொல்ற? நீங்க கொடுக்க போறீங்களா இல்ல நான் போய் கொடுக்கட்டுமா? ஆணவத்தில் பேசுற. பார்வதி ஒரு பெண்ணுக்கு ஆணவம் கூடாது. யாரா இருந்தாலும் ஆணவம் வந்துட்டுன்னா அழிவு காலம் நெருங்கிட்டுன்னு அர்த்தம். ஆமா அதுதான் முதல்ல அட்வான்ஸா வரும் பாத்துக்க. அதனால ஆணவம் பேசக்கூடாது பார்வதி. வேண்டாம்னா பார்வதி கேட்டாளா? கேட்கல. கண்டிப்பா கொடுத்தே திருணும்னு சொன்னா. ஒரு பிடிவாதமா இருக்கிறார். உடனே ஆண்டவன் மேலேழு உலகத்திலும் 7 முத்தெடுத்து பார்வதி முகத்தில் உள்ள வேர்வை துளி ஒரு முத்தாக்கி 8 முத்தையும் தீர்த்த கலசமாக மாற்றி பகவான் அங்கு கொண்டு சென்று நாகமன்னுடைய தவத்துல கொடுத்தாரா. நாகமன்னன் அழகானந்த கலசத்தை வாங்கி வந்து அரண்மனையிலே கொண்டு வந்து அந்த நாகக்கண்ணி கையில கொடுத்து மன்னனும் மங்கையுமாக அந்த கலசத்தை மகிமையோடு காத்து வருகிறார்கள். அப்படி காத்து வரக்கூடிய காலத்தில் ஆண்டவன் பகவானுடைய அருளால 41 நாள் ஒரு மண்டலம் காத்து வருகிறார்கள். 41வது நாளையில் சித்திரை மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை அம்மா மத்தியானம் மதியம் போல பிறக்கணும். சாயங்காலம் பிறக்க போறா. இப்ப நல்ல குழுந்தாப்புல குழுந்த நேரத்துல இருக்காம 9 மணிக்கு பிறக்க போறா. அங்க எங்க தாயான முத்தாரம்மா முப்புடாதி காளி மாறி உச்சீனி மாகாளி அவ அட்டகாளி 8 பேர்கள் எப்படி பிறந்து வருகிறாளான எப்படி பிறந்து வருகிறார். ஒன்றாவது கலசத்திலே முத்தாரம்மா இறந்து வாரா. முத்தாரம்மா பிறக்கும் போது செங்கிலிமா உறவ போட்டாவது கலசத்திலே ஈஸ்வரியம்மா இறந்து வாரா. மூன்றாவது கலசத்திலே முப்புடாதி இறந்து வாரா. நாலாவது கலசத்திலே லகுவாரி இறந்து வாரா. கலசத்திலே செல்வி இறந்து வாரா. ஆறாவது கலசத்திலே காந்தாரி இறந்து வாரா. கலசத்திலே
கலசத்திலே அந்தனமாரி இறந்து வாரா எட்டாவது கலசத்திலே உச்சினி மகாளி கலசத்திலே அம்மையான முத்தாரம்மா கூடாதி கோசல்வி ஆரியம்மா கையம்மா உச்சினி மகாளி அட்டகாளி 8 பேரும் அவனியில இருந்து வாரா 8 பேரும் மாகாளி பிறக்கும் போது அம்மா பிறக்கும் போது அள்ளி பெண்கள் அம்மா வந்து பிறக்கும் போது ஏம்பு வந்து பிறந்திடுமா கொடுத்து சூழ வந்து பிறந்திடுமா சொக்கருட சூலத்தையும் எடுத்தாட வந்து சாண்டி அன்னதியை பெரம்பெடுத்து விளையாட ஆளியம்மா பிள்ளையில்லாத நாகமணனுக்கும் நாகக்கண்ணிக்கும் அட்டகாளி 8 பேர்கள் பிள்ளையா பிறந்திருக்கா. 8 பெண்கள் பிறந்திருக்கிறது. 8 பெண்கள் கிடைத்த உடனே வேண்டிய தர்மம் எல்லாம் கொடுக்காரா நாகமன்னன். அள்ளி கொடுக்கிறார் தர்மத்தை. எல்லாத்துக்கும் இனிப்பு கொடுத்திருக்காரு, எனக்கும் இனிப்பு கொடுத்திருக்காரு. ஏன்னா அம்மா பிறந்திருக்காங்க. அந்த நாகலோகப்பதியில பிறந்த 8 பிள்ளைகளுக்கும் முத்தார் அம்மாள் என்றும் உலகளந்தாள் என்றும் முப்படாதி அம்மாள் என்றும் அழல் மாரியம்மா அழகு மாரியம்மாள் சந்தன மாரியம்மாள் சடமாரியம்மாள் காந்தாரி கனகதுர்க்கை வடக்குவாச்செல்வி உச்சீடி மகாளி என்று பெயர் கொடுத்தார். முத்தாரம்மா முப்படாதி காளி மாரிய பார்க்கும் போது 8 பேரும் ஒரே போல இருக்காங்க. அப்படி ஒண்ணு போல இருக்கிறாங்க. அச்சில வார்த்தது போல 8 பிள்ளைங்க ஒரே போல இருந்தா யாருக்கு சந்தோஷம் இருக்காது? ஆமா, எல்லாத்துக்கும் சந்தோஷமா தானே இருக்கும். ஒரு பிள்ளைக்காக தவசு இருந்து 8 குழந்தைகள் கிடைச்சிருக்கு. உலகத்துல 2 பிள்ளைகள் ஒரே மாதிரி இருந்தாலே பெத்தவங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆமா, ஆனா இவ 8 பேரும் ஒரே போல இருக்கா பாத்தீங்களா? சரி, 8 பிள்ளைகளையும் பார்த்தார் அந்த நாகமுடி ராஜமன்னன். அட்டற்ற மகிழ்ச்சி கொண்டு 8 பிள்ளைகளுக்கும் ஆண்டவன் பகவானுடைய அருளால பகவான் ஒரு தேன்கூடு ஒன்று பிறவி செய்தாரா. அதுல எங்க தேனாமிர்தமானது எடுத்து நாகமன்னன் 8 பிள்ளைகளுக்கும் கொடுத்து அழகான அம்மா 8 பிள்ளைகளுக்கும் பார்வதியால் பாலூட்ட பத்மநாதன் தாலாட்ட பார்வதி
ஆதிசக்தி அம்மையான முத்தாரம்மா தாயான முப்பீடா மங்கையான மாரியம்மா சேனி பார்த்து சிரிப்பா ஆளுந்து மாதத்தே தாயான காளியம்மா நலமோடு வளர்ந்துவா 6வது மாதத்தே அம்மா அப்பா என்று சொல்லி வடக்குவா செல்வி அம்மா 8 பேரும் பார்த்தேன்னா 5 வயது பிராயமா இருக்கிறா. ஆமா எப்ப 5 வயசுனா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? 5 வயசுல பிள்ளைங்க தெருவுல ஓடி ஆடி விளையாடுவாங்க. விளையாடுறாங்க பாத்தீங்களா பிள்ளைங்க? ஆமா எப்படி விளையாடுறாங்க பாத்தீங்களா? இதான் சின்ன பிள்ளைங்கிறது. ஆமா இந்த வயசுல தான் இப்படி விளையாட முடியும். ஆமா இப்ப நம்ம போய் இப்படி என்ன விளையாட முடியுமா? முடியாது முடியாது. அதான் அந்தந்த வயசுல விளையாட வேண்டியது அந்தந்த வயசுல விளையாடிடணும். அந்தந்த வயசுல அதெல்லாம் அப்படி நடத்தி காமிக்கணும். ஆமா சரி. எங்க அம்மா முத்தாரம்மா முப்படாதி 8 பேரும் 5 வயதுல ஆடிப்பாடி விளையாடினாலும் ஆமா அம்மாவுக்கு ஆண்டவன் மேல அதிகப்படியான ஒரு பக்தி. ஆமா பகவானை எண்ணி வணங்கி கொண்டே இருக்கிறா எப்பவும். ஆமா சிவசிவா ஹரஹரா சம்போ மகாதேவா அப்படி என்று வணங்குறா. அப்படி சிவன் மேல உண்டான பக்தியிலே சரி கையால் மணல் குவித்தா காளியம்மா. ஆமா கடவுள் போல சிவலிங்கம் உருவெடுத்தா. அப்படி சாமி பிடிச்சு விளையாடுதா. கூட்டி மணல் குவித்தா மாரியம்மா. சரி கோபுர பகவான் போல ஒரு லிங்கத்தை வைக்க
வைக்கிறார். பிடித்து மணல் குவித்து ஆமாம்மா பெரிய சிவலிங்கமாக பிடித்து வைத்து அம்மா சிவபூஜை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமா யாரே முத்தாரம்மா முப்புடாதி காளி மாறி உச்சி மாகாளி அட்டகாளி 8 பேர்களும் இவ இப்படி இங்கு பூஜை நடத்தும் போது ஆதிவெள்ளி வேலைங்கிரிமா பருவதத்திலே ஆண்டவனான பகவான் படியிழக்க வேண்டும் என்று புறப்படுகிறார். ஆமா அப்பா அம்மா பார்வதி இருக்கால. ஐயா பகவானே என்ன என்ன எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன என்ன சந்தேகம்? 7 14 உலகத்திலையும் ஆண்களும் இருக்கிறாங்க பெண்களும் இருக்கிறாங்க. ஆமா பகவானே என்ன பல கோடிக்கணக்கான பெண்களில உங்க தேவி பார்வதியை விட அழகான பெண்கள் யாராவது இருக்காங்களா? என்ன பகவானே என்னையா அகிலாண்ட ஈஸ்வரி நீ ஆளும் சக்தி அம்மா நீ. அம்மா உன்னை விட அழகா உள்ள பெண்ணு இந்த உலகத்துல யாராவது இருப்பாங்களாமா? இருந்தாலும் அப்படித்தான் சொல்லணும். ஆமா எந்த வீட்டுக்காரனாலும் சரிதான். சரி எப்படி அம்மா படைக்க முடியும் உன்னை விட அழகா? வீட்டுக்காரியை விட அழகான பெண்கள் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லணும். வீட்டுக்காரி நான் நல்லா இருக்கேனான்னு கேட்டா சரி இதான் சூப்பரா இருக்க தங்கம்னு சொல்லணும். ஆமா அவன் ஒரு புது புடவை எடுத்து கட்டினான்னா சரி அம்மா என்ன ஏ தங்கம் ஏ தங்கம் இந்த புடவை பார்க்கும் போது சூப்பரா இருக்க எம்புட்டு அழகா இருக்க. ஆமா உனக்காக இந்த புடவை இது மாதிரி இருக்கு பாத்துக்கோ இருக்கிறது அம்மா அப்படின்னு சொல்லணும் பாத்துக்க. சரி அப்படி சொன்னா அவன் நல்ல சமையல் பண்ணி கொடுப்பா. சமையல் சூப்பரா செய்வா. அம்மா அதே இது என்னம்மா புடவை எடுத்திருக்க நல்லாவே இல்ல உனக்கு உன் கலருக்கும் உனக்கும் மேட்சா இருக்க. சரி அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க. ஆமா வைக்கிறதுலாம் நல்லாதான் வைப்பா. 2 உப்பை கூட்டிடுவா 2 உரப்ப கூட்டிடுவா. ஆமா வத்தப்படி தட்டிடுவா. கார சாரமா வச்சிருவா. சரி அவன் எப்படி இருப்பான்? அம்மா எப்படி இருக்கும்? இந்த காரத்தை கொஞ்சம் குறைஞ்சு போட்டானு கேட்டா நான் வச்சா அப்படித்தான் இருக்கும். வைக்க வேண்டியவன் வச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவா. அங்க இழுத்துருவா சண்டைய. ஆமா இது பகவானுக்கு தெரியும் பத்தியா? ஆமா ஏ பார்வதி ஏன் கண்ணுக்கு நீதான் அழகு நீதாம்மா அழகு அப்படின்னு சொல்லிட்டு சரி பகவான் படிகளுக்கு போயிட்டாங்க. அப்ப நாரத மகாமுனிவர் அங்கு வருகிறார். ஆமா நாரதருக்கு சரி யாரும் சிரிச்சாலே பிடிக்காது. அவருக்கு யாரும் சிரிக்கப்படாது. ஆமா யாரும் சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அதுதான் நாரதருக்கு ஒரு ஆசை. ஆமா முனிவர் என்னைக்கும் ஒரு கலகத்தை உருவாக்கி விட்டு அதுல நன்மையை தேடக்கூடிய ஆள் அவர். பார்வதி அம்மா என்ன பார்வதி சிரிப்பு சந்தோஷமா இருக்கல என்ன காரணம்? அவங்க ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுங்களேன். இன்னைக்கு பகவான் ஒரு வார்த்தை கேட்டேன் என்னை விட அழகான பெண்கள் ஆமா யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா? என்னம்மா சொன்னாரு? தான் அழகுன்னு பகவான் சொன்னார். சொல்லிட்டாரு. அப்படி சொன்னா எனக்கு சிரிப்பு வராதா? சந்தோஷமா இருக்க மாட்டோமா? அம்மா என்னம்மா ரொம்பதான் நீங்க வச்சிக்காதீங்க. சரி நீங்க தான் அழகா இருக்கும் நீங்க தான் அழகா இருக்கும் என்னவோ நீங்க தான் பெரிய அழகுன்னு நினைக்கல. சரி வச்சுக்குவோம் தவிர்த்து கொள்கட்டா ஊரம் வைக்குமோ உருண்டை போய் கொள்கட்டையா அப்படி சொல்லுவாங்க. சரி அத மாதிரி நீங்க தன்னை வச்சுக்கிட்டு இருக்கீங்களாமா? சரி உங்களோட அழகான பெண்கள் ஆமா உலகத்துல 8 பேரை உடையவன் படைத்திருக்கிறாரு. முத்தாரம்மான் ஒருத்தி இருக்கிறா அவ முக அழகுக்கு நீங்க பெற மாட்டீங்க. காளியம்மான் ஒருத்தி இருக்கிறா அவ கால அழகுக்கு நீங்க பெற மாட்டீங்க. ஆமாம்மா அப்படின்னு சொன்னாரா? சரி அப்ப அவ 8 பேரையும் நான் இப்பவே உடனே பார்க்கணும். 8 பேரையும் பார்க்க வேண்டுமே. ஆனால் என் பெருமாள் கோபால கண்ணனால் மட்டும்தான் முடியும் என்று சொன்னார். சொல்லி நாரத மகாமுனிவர் சென்றவுடனே என் அம்மையான பார்வதா தேவி அண்ணனான கோபால கண்ணனை ஆலியிலை மேல் செய்யன செய்யும் ஆலியிலை மேல் செய்யன செய்யும் ஆயமாயவாரும் அண்ணா ஆயமாயவாரும் அண்ணா சொல்லு
ஆயமாய கோபாலனே ஆயமாய கோபாலனே அருமதங்கைக்கும் நல்ல சயனம் வீட்டு நாராயணன் தான் எழுந்து பஞ்சை காலுகளுடன் பஞ்சை காலுகளுடன் பஞ்சமாலோ வாழ்ந்து வராது ஆயமாய கோபாலே அதிகைலி வருவாராலே அருமதங்க பார்வதியே அம்மாயம்மா பார்வதியே அம்மாயம்மா பார்வதியே அண்ணனையோ அழைத்தது அம்மா பார்வதி அண்ணனை எதற்காகமா நீ அழைச்ச? இந்த உலகத்துல அதாவது என்ன விட அழகான பெண் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஓஹோ பகவான்கிட்ட கேட்டேன்னா பகவான் என்ன சொன்னாரு? பகவான் என்ன சொன்னாரு? என்ன விட அழகான பெண் இந்த உலகத்திலே யாரும் இல்லன்னுட்டார். ஏ பார்வதி அவர் தான் நல்லா தானே சொல்லி இருக்காரு. பர எதுக்கு நீ என்ன கூப்பிட்ட? எம்மா அண்ணா அதுக்கப்புறம் நாரத மகாமுனிவர் வந்தாரு. ஓஹோ அவர்கிட்ட கேட்டேன், அதாவது என்னோட அழகான பெண்ணு உலகத்துல யாரும் இல்லைன்னு பகவான் சொல்லிட்டு போயிட்டாரு. ஓஹோ நியாயமா பொய்யா இருக்குமான்னு இத போல கேட்க இல்லாம நாரதத்தை போய் கேட்டியாக்கும். அவர்கிட்ட விசாரிச்சேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாரு? நாகலோகன் ஒரு பட்டணம் இருக்குதான். ஆமா. அதுல நாகராஜன் நாககண்ணின்னு 2 பேர் இருக்கிறாங்க. ஆமா. அவங்களுக்கு 8 குழந்தைகள் இருக்கிறான். ஓஹோ 8 பிள்ளைகளும் என்ன விட ரொம்ப அழகா இருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன பார்வதி என்ன உலகத்துல யார் அழகா இருந்தா உனக்கு என்ன, யார் அழகு இல்லாம இருந்தா உனக்கு என்ன பார்வதி? என்ன அகிலாண்ட ஈஸ்வரியாக நான் இருந்தாலும் என்ன விட அழகான பெண்கள் இருந்ததுன்னா பகவான் சமயத்தை படியளக்க போகும்போது ஓஹோ பெண்களையும் பார்க்கத்தானே செய்வாரு. பார்வதி என்ன நீ அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி. ஆமா. ஆதிபராசக்தி உனக்கே இந்த எண்ணம் வந்ததுன்னா ஆனா உலகத்துல உள்ள பெண்களுக்கு எப்படிலாம் எண்ணம் வரும் பார்வதி? நீ எப்படி யோசிக்கலாமா? நான் யோசிக்க கூடாது. இருந்தாலும் பகவானை பத்தி நீ தப்பா யோசிக்கலாமா? இல்ல பகவான் வந்து படி அளக்க போகும்போது எல்லா இடத்தையும் பகவான் நல்ல மனுஷன் பாத்துக்க. அப்படியா? ஆமா. இத்தனை காலமா படியா வந்திருக்காரு, யாரையும் ஏற்று பார்த்திருக்காரு அந்த மனுஷன்? யாரு பாக்கட்டாலும் என்னாச்சு? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் அப்படி வந்துடுது. பெண்ணா பிறந்தவ உனக்கு மட்டும் உலகத்துல சந்தேகம் இல்ல நினைச்சேன், உனக்கும் வந்துட்டு. சரிப்பா அதை பத்தி ஒண்ணுமில்ல பார்வதி. அந்த பெண்கள் 8ஐயும் நானும் ஒரு நேரம் பார்த்தா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணம். அவன் என்ன கைலாசத்திலயா இருக்கா? அவன் நாகலோகப்பதியில பாம்பு கூட்டத்து கூட இருக்கா. ஆமா. பாம்பு கூட்டத்துல இருந்தானே, எந்த கூட்டத்துல இருந்தானே? பார்வதி பாம்பு போன உடனே போட்டு தடவை வரைக்கும் பட்டுன்னு போடுமா பார்வதி? ஆமா. அப்படிலாம் நீ பாம்போட படுத்து உறங்குற அண்ணனையுமா கொத்துவது அது பழகுன பார்வதி. அப்படியா? பழகுன பாம்பு, இது பழகாத பாம்பு. அப்படியா? எத்தனை நாளா நீ அண்ணன் இந்த பாம்புட்ட கொண்டு போய் விடணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்த? அதுக்கு ஒரு சின்ன இடம் இருக்கு இப்ப தங்கச்சி. ஓஹோ. அதாவது பகவான் தலையில நாகதாளி வரம்புன்னு ஒண்ணு இருக்கு. அப்படியா? அந்த மனுஷன் இத்தனை நாளா என்கிட்ட சொல்லாம எத்தனை நாளா வச்சிருந்தாரு. தெரியாம எப்படியோ இருந்துட்டேன். இதான் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட எல்லா ரகசியத்தையும் சொல்ல மாட்டாங்க. சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது. சொன்னா இப்படித்தான் இருந்தாலும் யாகமாக வந்துரும். ஒரு சில விஷயத்தை மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆமா. அது போல பகவான் தலையில இருக்க நாகதாளி வரம்பு வாங்கி கொண்டு சரி ஒரு பேல கூடையும் வாங்கி கொண்டு எம்பெருமாள் கோபால கண்ணனும் அதிவெள்ளி கையிலை விட்டு ஆயமாய வருவார்
வந்து பாக்குறாரு. நாகலோக பதியில வந்து பார்க்கும் போது என்னம்மா எங்க அம்மா 8 பேர்களும் சரி என்ன பண்ணுறா பகவான் பூஜையை நடத்தி கொண்டு இருக்கிறார். பகவானு பூஜை நடத்தி கொண்டு இருக்கிறார். இத பார்த்தார் என் பெருமாள். ஆமா இவ இந்த வயசுல இப்படி பூஜை நடத்தினான்னா ஆனால் அவ வயசுல எப்படி பூஜை நடத்துவா. அப்ப அந்த நாடு சொன்னது கரெக்டா தான் இருக்கு. கரெக்ட். இவ 8 பேரும் அழகாத்தான் இருக்கா. சரி என்று மனதை எண்ணிக்கொண்டு 8 பேர்கள் முன்னால வருகிறார். 8 பேர்கள் முன்னால வார. ஆமா ஏ அம்மா பிள்ளைகளே 8 பேரும் இங்க இருக்கீல அம்மா என்ன அம்மா நீங்க 8 பேரும் எனக்கு தங்கையர்கள். ஆமாங்க இருந்தீங்கன்னா சரி யாரெல்லாம் பாப்பீங்க? இங்க இருந்தாவா நாங்க இந்த கடலை பாப்போம். அதானே கேட்டேன். கடல்ல வர அலைய பாப்போம், நண்டு பாப்போம், அதானே மீன் பாப்போம். பரவாயில்லையே இவ்வளவு தான் பார்க்க முடியும். இவ்வளவுதான் பாப்பீங்க. ஆமா ஆமா உங்க அம்மாவும் அப்பாவும் நாகராஜன் நாகக்கண்ணி தானே? ஆமாம்மா. உங்க அம்மாவும் அப்பாவும் எங்க போயிட்டாங்க? அம்மா எங்களுக்கு இறதேட போயிருக்காங்க. அம்மா ஓ இறதேட போயிருக்காங்க. ஆமா எப்படி போயிருக்காங்க? வயித்த கொண்டு போயிருக்காங்க. பரவாயில்ல வயித்த வச்சுட்டு போகாம கொண்டுகிட்டு போயிருக்காங்க. வயித்தோட்டமா போயிருக்காங்க. அப்படி போயிருக்காங்கன்னு. ஆமா பாம்பு வயித்த கொண்டுதான் போவோம். ஆமா அப்புறம் வயித்தால போச்சுன்னு சொன்னீங்களே நீங்க மாத்திரை போட்டான்னு சொல்லுவீங்க. அதானே கேட்டேன். ஆமா நான் யாருக்கே மாத்திரை போட்டு தான் வந்திருக்கேன். அதான் இன்னைக்கு முன்னகட்டியே வயித்த கொண்டு போயிருக்குங்க. அதனால சொல்லிட்டு முன்னகட்டி வயித்த கொண்டு போயிருக்காங்கன்ட்டு. அம்மா சரி உங்க அம்மா அப்பாவும் நல்லா இருக்காங்கல்ல? நல்ல சௌக்கியமா இருக்காங்க. அம்மா ஏ தங்கியர்களே என்ன அம்மா 8 பேரும் அண்ணன் கூட வரீங்களா? அண்ணன் கூட அம்மா ஏடி அண்ணன் கூட போமா? ஏடி அண்ணன் கூட போ கைலாசத்தை கட்டுவார் அண்ணன். ஆமா கைலாசபுரம் இருக்கு அது வரை கூட்டிட்டு போறேன் இருக்காரு. கைலாசபுரத்துக்கு இல்லம்மா அண்ணன் கூட கைலாசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டோம். கைலாசத்துக்கு வாங்கன்னு கூப்பிட்டாரு. கைலாசத்துக்கு வந்தா பகவானை பார்க்கலாம், பார்வதியை பார்க்கலாம். கைலாசமா தானாகிய பொன்னுவள்ளி கைலாச மலை. ஓ அப்படின்னா நாங்க வாரண்ணா வாங்க கூட. ஆமா இந்த மங்காம தவசிருப்பார மார்க்கண்டையன் கண்டிப்பா பார்க்கணும்மா. அவரை பார்க்கணும்னால வாரியாப்போ கண்டிப்பா வாரோம். அண்ணன் கூட வந்து என்ன சரி அம்மாவும் அப்பாவும் எடுத்து வர்றதுக்குன்னு நான் கொண்டு விட்டுருவேன். அண்ணா என்ன எங்க அம்மாவும் அப்பாவும் தேடுவாங்கல்ல அதுக்கு முன்ன கொண்டு விட்டுருவாம்மா. விட்டுருவியா? ஏன் இப்படி சங்கடப்படுது? எங்க அம்மா அப்பாட்ட பெர்மிஷன் வாங்கலாம்ல அம்மா. அண்ணனை நம்பினார் கெடுவதில்லை. ஆமா நாங்க தீர்ப்பு. அதனால அண்ணன் கூட புறப்பட்டு வாங்க. கண்டிப்பா அண்ணன் கூட போகலாம். என் 8 பேரையும் ஒரு ஒளி வீசக்கூடிய முத்தை போல் உருமாற்றி என் பெருமாள் வேலக்குடையில் எடுத்து வைத்து அந்த பச்சைக்கால் இடநிலை ஏற்றி ஆமாம்மா பறந்து வருகிறார் என் பெருமாள் வாராரு. அப்போ அங்க இறதேட விழுந்தாரு நாகராஜன் நாகக்கண்ணி 2 பேரும் வந்து பிள்ளைகளை தேடி பார்க்காங்க. பிள்ளைகள் 8ஐயும் காணாமல் பிள்ளைங்களை காங்கலிய படம் எடுத்து சூரியனை மறைத்தாரா நாகராஜன். ஆமா அதுக்கு தானே என் பெருமாள் நாகதாளி பரம்பை கொண்டு வந்திருக்காரு. அந்த பரம்பை இடத்தை நீட்டும் போது அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணியும் நாக தெய்வங்களாகவே மாறினார்கள். நாக தெய்வங்களாக நாராயணன் மோட்சமானது கொடுத்து சரி அம்மா முத்தாரம்மா 8 பேர்களையும் அம்மா 8 பேரை அழைத்து கொண்டு 8 பேரை அழைத்து கொண்டு பெருமாள் வருவாரு. சின்ன கற்கையெல்லாம் சிட்டாக தானிதரு பொழுதி தானதிரு மண்டலங்கள் தான் நடுங்கு மாயவனர் கோபாலே கைலாசோ வருவாரு. தான் எம்பே
மங்க பெண்ண அழகியும் அழகியமாயே அம்மை எங்க முத்தாரம்மாயே முன்னழகும் பின்னழகோ முன்னழகோ அழகோ முத்தாரம்மா அண்ணழகோ அழகை கண்ட முகம் கொள்வார் 1000 இன்னழக கண்டவர்கள் கடமை கொண்டு நின்றிடுவார் முக பொட்டழகி முக அழகி கவலாக்கு காப்பழகி முத்தாரம்மா மாறி முப்புடாதி உச்சினி மகாளி மகாளி 8 பேரும் அவ்வளவு ஒரு அழகா இருக்காரம்மா அம்மா 8 பேரையும் பார்த்தால் அப்படியே காலை வேளை காதவன் போல சரி அந்த மாலை வேளை சந்திரன் போல அவ்வளவு அழகா இருக்கிறாம்மா அவன் 8 பேரையும் பார்த்தா யாரு அம்மா எம் பெருமாள் கோபால கண்ணன் ஏ பார்வதி வாரு இதானே 8 பேரை பார்க்கணும்னு சொன்ன வந்து பாரு பாரம்மா நான் அவதான் முத்தாரம்மா இவங்க தானா 8 பேரும் அவதான் முத்தாரம்மா அவ பக்கத்துல நிக்கால அவதான் முப்படாதி அழகா இருக்காங்களா அவ பக்கத்துல நிக்கிறது மாரியம்மா மாரியம்மா வந்துட்டா அதானே கேட்க அவ பக்கத்துல நிக்கிறதான் சந்தன மாறி ஆமா சந்தன மாறி பக்கத்துல நிக்கான சட மாறி அவ பக்கத்துல நிக்க பாரு வடக்குவா செல்வி பொன் மாறி பூ மாறி எல்லாரும் இருக்கா ஏ அப்பா காந்தாரி கனக துர்க்கை அம்மா உச்சினி மகாளி ஆமா 8 பேரும் பார்த்தா சரி அவ்வளவு ஒரு அழகா இருக்கா உங்களால வீடியோ எடுத்துருவாங்க கையில ஆமா அப்படி 8 பேரையும் பார்க்க போது ஆமாம்மா இந்த ஆதிபராசக்தி பார்வதா தேவி மனதுல என்ன எண்ணுகிறாளான அம்மா மாரியம்மா அழக போல ஆணிலத்தில் யாரும் இல்லை ஆணிலத்தில் யாரும் இல்லை அழகை போரே யாரும் இல்லை இந்த காளியம்மா அழக போல காருலையில் யாரும் இல்லை காளியம்மா அழக போல காருலையில் யாரும் இல்லை செல்வி அழக போல வல்நூலையில் யாரும் இல்லை செல்வி அழக போல வாழ்கையில் யாரும் இல்லை மாரியம்மா அழக போல அழகை போல மண்டலத்தில் ஒருவர் இல்லை மண்டலத்தில் ஒருவர் இல்லை அழகை போல வந்திருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பெண்கள் எல்லாருக்காலையும் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க ஆமா ஒரே ஒரு மெட்டி எங்கிட்ட இருக்கு ஒரு மெட்டி உங்ககிட்ட இருக்கு ஆமா மெட்டிக்குரியவர்கள் வந்து மெட்டி பெற்று செல்லுமாறு உங்களை மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் சரி எல்லாருக்காலையும் மெட்டி இருக்கான்னு பாருங்க கோயிலுக்கு வந்து யாரும் மெட்டியை தொலைச்சிட்டு போக வேண்டாம் ஆமா அம்மா மெட்டி எடுத்து கூட தந்திருக்கா எல்லாருக்காலையும் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க இல்லாதவங்க வந்து வாங்கிக்கோங்க மெட்டி எங்கிட்ட தான் மேடையில இருக்கு மெட்டி கொஞ்சம் பழசுதான் ரொம்ப புதுசு கிடையாது மெட்டிக்கு உரியவர்கள் மெட்டி வந்து வாங்கிக்கோங்க எல்லாரும் காலைல மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க பொங்கல் விடுவாங்க எல்லாரும் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க பழக்கம் பேசி இருக்கவங்களும் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க எங்க அம்மையான பார்வதா தேவி
அழகான அந்த கைலாச மலையில பார்வதி எங்க அம்மா 8 பேரையும் பார்க்கிறா. அப்படி பார்வதி 8 பேரையும் பார்க்கும் போது 8 பேரும் இம்பிட்டு அழகா இருக்க போய்தான் ஏ அப்பா நம்ம பகவான் பூலோகத்துக்கு படியிழக்க போறோம்னு போயிருந்திருக்காரு. இந்த மனுஷனை பத்தி நமக்கு தெரியுமில்ல அப்படின்னு சொன்னா 8 பேரை அழகா குறைக்கணும். கண்டிப்பா குறைச்சு ஆகணும் அண்ணா. சரி ஆளு அழகா இருக்கல, ஆமா அறிவு இருக்கா இல்லையா? சரி அதை கொஞ்சம் செட்ஸ் பண்ணி ஆளு மட்டும் அழகா இருந்தா போதுமா? போதாது, கொஞ்சம் அறிவு வேணும்ல. அறிவு இருக்கான்னு பார்க்கணும், அதை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணணும். ஆமா எதா இருந்தாலும் டெஸ்ட் பண்ணுவாங்களாப்பா. சரி ஒரு காய்ச்சல் இருக்கான்னு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்களாப்பா. ஒரு பைக்குக்கு 2 பேருக்கு ஒண்ணு போல இருக்கான்னு பார்க்கணும்ல, அதுக்கு டெஸ்ட் பண்ணுவோம். அத மாதிரி பார்க்கணும் இவங்களையும். ஆமா ஒரு 10th பப்ளிக் எக்ஸாம் வைக்கும் போதே முன்னால ஒரு ரிவிஷன் எக்ஸாம் வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பா அத மாதிரி 8 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணணும். அப்படின்னு சோவி பக்தி சொக்காட்டம் போடுறாங்க. சொக்காட்டத்திலயும் அம்மா 8 பேரும் ஜெயிச்சிட்டா. ஏ பார்வதி தோத்து போன பார்வதிக்கு கவலை இருக்கும்ல. அண்ணா அண்ணா இவ 8 பேரும் பகவான் வரும்போது இங்க இருக்கப்படாது, இருக்கே கூடாது. எங்க கொண்டு போய் விடுவியோ எனக்கு தெரியாது. விட்டு காட்டுறதாலும் பகவான் கண்ணுக்கு தெரியாம இருக்கணும். முதல்ல இவ அழக குறைக்கணும். இவளுக்கு இம்புட்டு அழகு தேவையில்லை. இல்லம்மா என்னை விட அழகா யாரு இருக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் பாரு, அது வந்து எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓஹோ உன்னை விட அழகா யாருமா இருக்கா? ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சரி அப்ப ஆதிபராசக்தி பார்வதி சொன்ன உடனே ஆமாம்மா அங்க என்ன சொன்னாலும் தமிழ் நடத்தித்தானே ஆகணும். கண்டிப்பா அண்ணன் கேட்டுதானே ஆகணும். உடனே 8 பேர்களையும் ஆமா பருவ பிள்ளைகளாக இருந்தவர்களை சரி 5 வயது குழந்தை போல மாட்டுகிறார் என்பருமா. ஆமா பச்சிலம் குழந்தையா மாற்றி சக்தி சந்திர மாமுனிவருடைய வனத்திலே கொண்டு வந்து ஒப்படைக்கிறார். சரி ஐயா மாமுனிவரே, இந்த பிள்ளைகளை கொஞ்ச நாளைக்கு நீங்க பாத்துக்கோங்க, பந்துசா பாத்துக்கொள்ளுங்க, பருவ வயது வரை பாத்துக்கோங்க. ஆமா என்ன சிறு பிள்ளையா இருக்கும் போது நான் பாத்துக்கிட்டேன். சரி ஆனா இந்த பிள்ளைகள் வளர்ந்து பெரிய பிள்ளைகள் ஆயிட்டு வச்சுக்கோ. சரி அன்னைக்கு என்னால பார்க்க முடியாது. உங்களை நம்பி நாங்க விடமாண்டா ஐயா. அன்னைக்கு நீ வந்து இந்த பெண்களை 8 பேரையும் கூட்டிட்டு போயிடணும். சரி பிள்ளைகள் ஆகும்போது நானே வந்து கூட்டிட்டு போயிருவேன். அது வரைக்கும் தான் நான் பார்க்க முடியும் கண்ணா. அப்படி நான் வரலனாலும் கண்ணனை பார்க்க போங்கன்னு பிள்ளைகளை அனுப்பி வச்சிருங்க. அப்படி அனுப்பி வைக்க முடியாதுல, நீங்க வச்சிருக்க வேண்டாம், வந்துதான் கூட்டிட்டு போகணும் கண்ணா. உலகத்துல யாரையும் நம்பி பொம்பளை பிள்ளைகளை விட முடியாது. ஆமா என்று எம்பெருமாள் கோபாலக்கண்ணன் சொல்லி செல்ல எங்க அம்மா முத்தாரம்மா முப்புடாதி சக்தி முனி வனத்துக்கு வந்த நேரம் அழகானது எப்படி இருக்கிறதானா எப்படி அம்மா 13 மலை போலியோ மலை போலியோ மலை போலியோ அருடமூன்று பூமியிலேயோ மலை போலியோ பூக்காத மரங்கள் எல்லாம் ஊத்திடும் மாவனமதியிலே மனமதேலை ஆய்த்தீடாத மரங்கள் ஆய்த்திடும் அந்த மனமதிலை முத்தாரம்மா வந்தனே மாணவனமதியை உங்காத மரங்கள் பொதுவா பூகுதைய உன்னை மலர் பூச்சோரியே பன்னி மலர் வரவே தாயான முத்தாரம்மா எங்கு வளர்ந்துவா பசு நல்ல புலியுமா பசு நல்ல பகுந்து வேலை ஆடிடுமா ஆடுமா
அம்மா முத்தாரம்மா முப்புடாதி மாறி காளி காளி ஏ வடக்குவா செல்வி செல்வி அவ 8 பேரும் வந்த நேரத்துல பணம் அப்படி செழிப்பையா இருக்கு. ஆமா செழிப்பா இருக்கு. அதாவது மாதத்துக்கு 3 மழை பொழிகிறது. சரி வருடத்துக்கு முற்போகம் நெல் விளைகிறது. ஆமா 3 போக நெல் விளையுது. அப்பயே வந்து அந்த நாட்டுல பஞ்சம் இருக்குமா? அது எப்படிமா இருக்கும்? எங்க பார்த்தாலும் ஒரே பசுமை இந்த பகுதியா இருக்கு. ஆமா எப்படி சில சிலன்னு காத்தடிக்க பத்தியா? ஆமா நல்லா இருக்கலாம். அத மாதிரி அம்மா இருக்கக்கூடிய வனம் ஜெக ஜோதியா இருக்கிறது. அம்மா இருக்கக்கூடிய வனத்துல பாத்தீங்கன்னா என்னம்மா ஏன்னா அம்மா முத்தாரம்மா முப்படாதி மாறி காளி காளி அவ 8 பேரும் சண்டை சச்சரவு என்பது என்னைக்குமே கிடையாது. கிடையவே கிடையாது. அம்மா ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையா இருப்பாளா அம்மா 8 பேரும் அது போல அந்த வனத்துல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் சரி அதுவும் அப்படி ஒற்றுமையா இருக்கு. ஆமா சண்டைங்க பேச்சே கிடையாது கிடையாது. எங்கனாலும் சமரசம் தான். ஆமா ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போகணுமா? சரி அத போல அங்க பார்த்தேன்னா பசுவும் புலியும் சேர்ந்து விளையாடுதா? ஆமா பசுவும் புலியும் சேர்ந்து விளையாடுது. யார்? அம்மா முத்தாரம்மா இருக்கக்கூடிய வனத்துல எலியும் பூனையும் இருந்து விளையாடுது. இருந்து விளையாடுது. ஆமா நாயும் கிளியும் நல்லா பேசி விளையாடுது. ஆமா அப்படி ஒற்றுமையா இருக்காங்களா? சரி எல்லாரும் அப்படி ஒற்றுமையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஆமாம்மா ஏன்னா அம்மா ஒற்றுமையா இருக்க பத்தியில ஒருவரை பார்த்து ஒருவர் ஒற்றுமையாக இருக்க பழகி கொள்ளணுமா? சரி அப்படி இருந்தா தான் உலகம் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா? ஆமா சண்டை சச்சரவு போட்டு சரி போகும்போது என்னத்தை கொண்டு போறோம்? ஒண்ணே கொண்டு போக முடியாது. அதனால இருக்கக்கூடிய கொஞ்ச நாளைக்கும் சரி இனத்துக்கு இனம் சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுமா? ஆமா அதுதான் அம்மா அப்படி சொல்லி இருக்கா. சரி அம்மா அங்க இருக்கிறது போல எல்லாரும் ஒற்றுமையா இருங்கோ என்று அம்மா இருக்கக்கூடிய வனத்துல அப்படி எல்லோருமாக ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அம்மாவுக்கு டைம் பாஸ் ஆகணும்னு வச்சுக்கோ. என்னம்மா அங்க வந்து குயில் வந்து இசை பாடுகிறது. மயில் வந்து நடனம் ஆடுகிறதா? அம்மா அது பாட்டு நடனம் ஆடுது. புள்ளிமான் வந்து துள்ளி துள்ளி ஆடுகிறது. துள்ளி ஓடுது. அது ஆடும்போது எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்குமே. அன்னப்பறவை நடக்கும் போது பார்க்க அழகா இருக்கும். எப்படி நடக்கும்? அன்னப்பறவை அதானே கேட்டேன். அம்மா 8 பேர்கள் இருக்கக்கூடிய வனத்துல அம்மாவுக்கு அவ்வளவு அழகாக அங்க விளையாட்டு காட்டுகிறது. சரி அம்மா அங்க இருக்கக்கூடிய மிருகங்களோடு அம்மா பேசி விளையாடி ஆமா அப்படி ஒரு ஒற்றுமையாக வளர்ந்து வருகிறாள். அப்ப பார்த்தா சக்தி முனி ஆமா அம்மா 8 பேருக்கும் அரிய கிளை எல்லாம் சொல்லி கொடுக்க வேண்டும் என்று அம்மா மறிந்து கொண்டாளே மறிந்து கொண்டாளே அன்னையும் பீதாவும் முன்னறி தெய்வம் புரிந்து கொண்டாளே அன்னையும் பீதாவும் முன்னறி தெய்வம் புரிந்து கொண்டாளே அறிந்து கொண்டாளே புரிந்து கொண்டாலே
பாடி தெரியாத கலைகள் எல்லாம் செழிப்போடுபடி பாடி தாயான முத்தாரம் தேவியான காளி அம்மா படிக்காத பிராணம் இல்லையே படிக்காத பிராணம் இல்லையே எடுக்காத என்ன ஆட்டம் ஆடுற பாத்தியாமா மாறி காளி நம்ம கோயில் கூட மாதிரி இருக்கும் சூப்பரா ஆடுறால சும்மாவே இருந்தா கோயில் கூட மாதிரி இருக்காது ஒரு ஆட்டம் பாட்டம் ரசிப்போடு போனாதான் கோயில் கூட இன்ட்ரெஸ்டா இருக்கும் அதுக்கு தானே கொடை கொடுக்கு எல்லாரும் கவலையை மறந்து சந்தோஷமா இருக்கத்தானே கொடை கொடுக்கு கண்டிப்பாக அதனால எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணணும் பாத்துக்கோ எங்க அம்மா காளி மாறி முப்படாது அவன் அட்ட காளி 8 பேரும் ஆமாம்மா எல்லா கலையும் அம்மா எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கா ஏட்ட எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கா ஆமா அப்படி எங்க அம்மா சகல கலையெல்லாம் படித்து வரக்கூடிய காலத்தில் என் தாயான காளி மாறி முப்படாது 8 பேரும் அப்படி ஒரு ஒத்துமையா இருக்கா ஆமா அவ சண்டை சச்சரவு எப்படி விளையாடுறா பாத்தியா சரி பால் போட்டு விளையாடுதாம்மா நல்லா விளையாடுறா பாரு அம்மா அப்பதான் பிள்ளைகளுக்கு ஒரு உற்சாகமா இருக்கும் பாத்துக்கு ஆமா ஒண்ணு பாப்பா போட்டோ எடுக்க பாரு வீட்டுல இருந்தா பிள்ளைகளுக்கு நேரம் போகாது வெளியே விளையாட விட மாட்டாங்க ஜாலியா இருக்கும் கோயில் கூட வந்தா தான் பிள்ளைகளை வெளியே விட்டு இப்போ விளையாட விடுதாங்க ஆமா இப்போ யாரு வீட்டுல பிள்ளைகளை விளையாட விடாது அப்ப உள்ள காலத்துல பிள்ளைங்க 16 வயசு 20 வயசு நல்லா விளையாடி இருக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க இப்ப 5 வயசு பிள்ளைய தெருவுல கூட பயமா இருக்கு பயந்துடுறாங்க அம்மா எங்க அம்மா 8 பேர்களும் சரி ஆடிப்பாடி நல்லா ஆனந்தமா விளையாடி கொண்டு இருக்கிறாங்க அம்மா அப்படி உற்சாகமாக வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் 16 வயதில குவதி பிராயோமானா இந்த 6 பெண்களோடு அம்மையான முத்தாரம்மா அள்ளி மலர் எடுக்க சென்றார் அள்ளி மலர் அம்மை முத்தாரம்மா சாதம் எடுக்க சென்றார் மாரியம்மா நல்ல பெண்களோ
மலர் பூத்ததை அம்மையவ பூத்திரே மங்கை நல்ல பெண்களோ மல்லிகைப்பூ எடுக்க சென்றார் மல்லிகை பூத்ததை பூத்ததை அரியம்மா புஷ்பவதியா இருக்கிறாள. ஏ அம்மா 8 பேர்களும் அப்படி பூத்து நிறைந்து புஷ்பவதியாக இருக்கும் போது சக்தி சந்திரமாமுனிவர் சொல்லுகிறார், ஏ அம்மா என்னங்க என்னங்க காளி மாறி முப்புடாதி சொல்லுங்க. 8 பேரும் தத்த பக்கத்துல வாங்க 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 வாங்க. ஆமா வாங்க. ஆமா 8 பேர் நீங்க இவ்வளவு நாளும் சின்ன பிள்ளைகளா இருந்தீங்க. ஆமா இப்ப பெரிய பிள்ளைகளா வந்துட்டீங்க. ஆமா சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது தாத்தா வனத்துல இருந்தீங்க. ஆமா ஆனா இப்போ நீங்க பெரிய மனுஷி ஆயிட்டீங்க. இனிமே நீங்க தாத்தா வனத்துல இருக்க கூடாது. ஆமா காட்டுக்குள்ள தாத்தா வனத்துல இருக்க கூடாது. ஏ தாத்தா இத்தனை காலமா ஆமா எங்களுக்கு அம்மாவும் அப்பாவும் குருவாகவும் நீங்க தான் இருந்தீங்க. இருந்தீங்க. ஆனா இப்போ தாத்தா வளர்த்த விட்டு எங்களை போக சொல்றீங்களே. சரி ஓ தாத்தா இப்போ போக சொன்னா நாங்க எங்க போவோம் தாத்தா? நாங்க எங்க போவோம் இந்த வயசுக்கு மேல? அம்மா ஏ பேத்தி என்ன உங்க 8 பேர்களும் சரி பகவான் தான் இங்க கொண்டு வந்து விட்டார். ஓ இங்க கொண்டு வந்தது பகவான் தான். ஆமா சரி அப்படின்னு சொன்னா நம்ம பகவானை எண்ணி வேள்வி விளக்கணும். அப்படியா? பகவானை எண்ணி ஆமா வேள்வி விளக்க வேண்டும். வேள்வியானது விளக்க வேண்டும் என்று சொல்லி எங்க அம்மையான முத்தாரம்மா 8 பேர்களும் பகவானை எண்ணி வேள்வி விளக்க வேண்டும். பகவானை பார்க்க வேணும். என்ன பகவான்னு தெரியணும் தெரிய வேண்டும் என்று சொல்லி என் தாயான காளி மாறி முப்புடாதி 8 பேர்களும் அந்த சக்தி சந்தன மகாமுனிவருடைய வனத்திலே ஆண்டவன் பகவானை பார்ப்பதற்காக அம்மா வேள்வியானது எப்படி வளர்க்கிறாளானா எப்படி வருகிறாய்? ஆள நல்ல குளிய வெட்டி அம்மையான காளியவான் ஆள நல்ல குளியதில அட்டி சிப்பி எடுத்து போட்டா அட்டி சிப்பி ஆலஞ்சு
வேள்வி போய் 7 வகை எண்ணெய்களை நாம்பு என்ன கொண்டு எண்ணெய் நறுனையும் ஓட்டுவாள் தாயான முத்தாரம்மா எங்க போல சவாலை அவ போடுறாய் அங்க போல சவாலை ஆகாளி போடுறாய் ஆண்டவன தானியத்தை அங்கினிய பத்தவை கைலாசம் புகையாக கைலாசம் அந்த ஒரு மெட்டி ஒண்ணு மேடையில் இருக்கிறது. எல்லாரும் காலில் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க. மெட்டி இல்லாதவங்க வந்து மெட்டி வந்து வாங்கிக்கோங்க. காலை தூக்க போடுற பெட்டி உங்க காலில் போடுனீங்கன்னா இன்னொரு மெட்டியை காமிச்சு இந்த மெட்டியை பெரிய சாமி அண்ணாச்சி அதானே கேட்டேன். காலை தூக்குங்க உங்க காலில் மெட்டி இருக்கான்னு பாப்போம். ஒரு மெட்டியை பார்த்தா தான் இன்னொரு மெட்டியை கொடுக்க முடியும். சோடி மெட்டியை பார்த்தா தான் கொடுக்க முடியும். மெட்டி இல்ல மெட்டியை காட்டலாம். சோடி மெட்டி இல்ல 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 சோடிய வீட்டுல விட்டுல என் அம்மையான முத்தாரம்மா முப்படாதி ஏ காளி மாறி அவ அட்ட காளி 8 பேர்களும் அவ்வளவு அழகாக அங்கு வேள்வியானது வளர்க்கிறார். அப்படியா 21 சிப்பிய போட்டு சரி 7 வகை எண்ணெயை ஊத்தி என் தாயான காளி மாறி முப்படாதி 8 பேர்களும் அப்படி எங்க வேள்வியானது வளர்க்கும் போது அந்த வேள்வி புகையானது சரி வனங்கள் எல்லாம் வளருகிறது. ஓ அப்படியா வனங்கள் எல்லாம் வளருகிறது. மரங்கள் எல்லாம் புகையாக அப்படியே ஆதிவெள்ளி கைலாசம் புகையாக அந்த யாகமானது வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வேள்வி வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா பகவானே பகவானே சொல்லி சரி பகவான் நாமத்தை சொல்லிக் கொண்டு வேள்வி வளர்க்கிறார். வேள்வி வளர்க்கிறார்கள். ஈஸ்வரனே ஈஸ்வரனே சொல்லி சரி ஈஸ்வரன் நாமத்தை சொல்லிக் கொண்டு அம்மா வேள்வி வளர்க்கிறார். அப்படி அரகரா சிவசிவா என்று சரி சம்போ மகாதேவா என்று சங்கர நாமத்தை சொல்லி அம்மா வேள்வி வளர்த்து கொண்டிருக்கிறார். அப்படி வேள்வியானது வளரும் போது ஆதிவெள்ளி கைலாச மலையில ஒரே புகை ஒரே புகை மண்டலமா இருக்கு. வெக்க இப்ப எப்படி இருக்கு புழுக்கம் அத மாதிரி. போன வாரம் நம்ம ஒரு ஊர்ல வில் படிக்கும் போது பின்னால பொங்கல் விட்டாங்க. அதே மாதிரி வேலி புகையா இருக்கு. அப்படி ஒரே புகையாக இருக்கு. சரி அப்படி புகை மண்டலமாக இருக்கும் போது ஆதி பராசக்தி பார்வதி பார்த்தா பார்த்து ஆண்டவா பகவானே இது என்ன மாயம் ஐயா. இத்தனை காலமா நம்ம கைலாசத்துல இப்படி நடந்தது உண்டா? ஒரு நாளும் கிடையாது. இத்தனை காலமா கைலாசத்துல இப்படி புகை மண்டலம் இருந்ததே கிடையாது. ஒரு நாளுமே ஒரு 10 இன்ச்சு புகை கூட வந்ததே கிடையாது. கைலாசம் வந்து ஏசி போட்டது மாதிரி சும்மா ஜில்லுன்னு இருக்கும். ஓ சரி இன்னைக்கு மத்தியானம் மண்டபத்துல இருந்து பாத்தீங்களா? ஆமா கண்ணன் என்று சொல்லக்கூடிய கோமர்த்தாரி கண்ணன் என்று சொல்லக்கூடிய சாமி கொண்டாடி உடனடியாக கோவிலுக்கு வந்து கும்பம் ரெடி பண்ண வரும்படி உங்களை விழா கமிட்டியாக கேட்டுக் கொள்கிறார்கள். கண்ணன் என்ற கோமர்த்தார் சரி வரி கொடுக்காத அன்பர்கள் உடனடியாக வரியை கொண்டு வந்து அண்ணன் நாட்டாம உட்கார்ந்து இருக்காரு. வரியை கொடுக்க சீக்கிரமா வரி வருமாறு உங்களை விழா கமிட்டியாக கேட்டுக் கொள்கிறார்கள். வரியை கொடுக்க அவங்கிட்ட கொடுக்க வருத்தமா இருந்தா எங்கிட்ட வந்துருங்க. வரி கொடுக்காதவர்கள் வரியை கொண்டு வந்து கொடுக்கும்படி உங்களை விழா கமிட்டியாக மீண்டும் மீண்டும் கேட்டுக் கொள்கிறார்கள். ஆமா ஒரு மெட்டி ஒண்ணு மேடையில் உள்ளது. பெண்கள் அனைவர்களும் காலில் மெட்டி இருக்கான்னு பாத்துக்கோங்க. மெட்டி இல்லாதவங்க மெட்டியை வந்து வாங்கிக்கோங்க. எங்க அம்மா 8 பேர்களுமாக அக்கினியை பத்த வைத்து அனல் வேள்வி வளர்க்கிறாள். ஆமா அக்கினி தேவனை பற்ற வைத்து திருவேள்வி வளர்க்க வளர்ந்து கொண்டே இருக்கிறது. வேள்வி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆதி கைலாச மலையில பார்வதிக்கு புகை இருக்க முடியல. சரி பகவானே நம்ம கைலாசம் ஏசி அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஆமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா பகவானே கைலாசம் ஒரே வெக்கையா இருக்கு ஐயா. ஆமா ஒரே வெக்கையா இருக்கு. இந்த வெக்கையை நிப்பாட்டி வைக்கணும்னு சொன்னா பொங்கல் விடுறாங்க. அம்மா மொத்தமா தந்துருங்க. ஆமா பகவானே பரம்பொருளே உங்க 3 பேருக்கு மொத்தமா பகவானே பரம்பொருளே இந்த கைலாசத்துல இந்த வேள்வியை
நிறுத்த வேண்டும் என்றாளா. பார்வதி வேள்வியை நிறுத்தன்னா ஒன்னாலதான் முடியும்னு சொன்னா. ஆமா என்று சொல்ல உடனே ஆதிபராசக்தி பார்வதா தேவி வேள்வியை நிறுத்த வேண்டும் என்று வேகமாக வரும்போது வருகிற போது எங்க அம்மையான முத்தாரம்மா மட்டும் சக்தி முனிவரை பார்த்து வர தாயான முத்தாரம்மா சென்றிருக்கிறார். அப்படியா? வேள்வி வளர்த்து கொண்டிருக்கமே. சரி, பகவான் இன்னும் வரலையே. ஆமா, இன்னும் வரவில்லையே. இந்த விவரத்தை தாத்தாட்ட கேட்டு வரணும்னு அம்மா போயிருக்கா. போயிருக்கிறார். அம்மா சென்ற நேரத்துல ஆதிபராசக்தி பார்வதா தேவியோ ஆமா தன்னை பார்ப்பதற்கு பார்ப்பதற்கு வேதவல்லி வருவாள். திருவேள்வி பார்ப்பதற்கு பார்வதியாள் ஆகாயம் தன்னதிலே ஆகாயம் தன்னதிலே ஆதிசக்தி வருவாளாயே. அப்ப பார்வதி ஆகாயத்துல வேள்வியை பார்க்க வந்து நிக்க. ஆமா, அவளும் வேள்வி பார்க்க வருக. அப்ப பார்வதியுடைய வேர்வை துளியானது சரி, நான் வேள்விக்கு மேல நிற்கும் போது வெக்க இருக்க முடியல. ஆமா, இருக்க முடியாது இல்லையா? பார்வதிக்கு வேர்த்து 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 கொட்டுது, பொங்குது. அந்த பார்வதியுடைய வேர்வை துளி அப்படியே வேள்வியில வந்து விழுந்ததா. சரி, அப்படி வேள்வியில விழும்போது விழுகிற போது பதறி முளைக்க அம்மா. அப்படியா? அம்மா. சரி, அக்கா முப்படாதே. என்ன தங்கை? யாரோ ஒருத்தி வேள்வியில விழுந்துட்டாங்க. ஆமா, வேள்வியிலே விழுந்து விட்டாளே. எம்மா நம்ம 8 பேர் இருக்கமா, நீ எண்ணிப்பாரு எண்ணிப்பாரு. ஆமா, ஒவ்வொரு தடவை எண்ணிப்பாரு. 1 2 3 6 பேர் இருக்கும். அப்ப ஒருத்தி எங்க? ஒருத்திய காண. எங்க போனா வாங்கிட்டதுன்னு சொல்லிட்டு போனாரா? ஒன்ன காணோம். அவன் ஊருக்கு தானே நிக்க. ஒன்ன காணோம். நாங்க தானமா நிக்க. ஒன்ன காணும் ஒன்ன காணுமுங்க. அம்மா ஒருத்திய காங்கல அம்மா. நாங்க தானமா நிக்க. சரி, ஆமா, ஒரு ஆளை காங்கல இருக்கு. அதான் ஒண்ணு அவ சொல்லுத வார்த்தை. ஒன்ன காங்கல ஒன்ன காங்கல. அதுதான் கேக்க. முத்தாரமா இருக்கா? வந்துட்டா. அதானே கேக்க. முத்தாரமாவா காணும். வந்துட்டாம்மா. அதானே கேட்டேன். முத்தாரமாவா காணுமே. முத்தாரமா இல்லாம நாம இந்த உலகத்துல இருக்கலாமா? ஆமா, ஒருவேளை முத்தாரமா தான் இந்த வேள்வியில விழுந்துட்டா போல. அதாவது வேள்வியை ஒருவர் பின் ஒருவராக சுற்றி சுற்றி வாரா. கண்ணை மூடிக்கொண்டு கடவுள் லாபத்தை ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். அப்படி கண்ணை மூடி வரும்போது தெரியாம தவறி விழுந்தாலும் விழுந்திருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். அவ இல்லாம நம்ம இருக்க கூடாது. ஆமா, பூமியிலே இருக்க கூடாது. மாரியம்மா வேள்வியில இறங்குறாளா. சரி, மாரியம்மா வேள்வியில இறங்கும் போது முப்படாதி வேள்வியில இறங்குறா. ஆமா, அப்ப முப்படாதி வேள்வியில இறங்கின உடனே அனல்மாரி அழகுமாரி காந்தாரி கருமாரி. ஆமா, தாயான கனக துர்க்கை அந்த வடக்குவா செல்வி உச்சினி மகாரி வேள்வியில இறங்குறா. வேள்வியில வந்து எல்லோரும் இறங்கி விட்டு உச்சினி மகாரி வேள்வி இறங்குவது யாரு வாரா? யாரு வாரா? அப்பதான் முத்தாரம்மா வாரா. சரி, இங்க நடந்தது எதுவும் அவளுக்கு தெரியாது. ஆமா, தெரியாது. 7 பேரும் அக்கினியில இறங்கி விட்டாளே. 7 பேரும் இல்லாத உலகத்துல
ஆமா நம்ம மட்டும் இருக்கலாமா? ஓ இருக்க கூடாது. அந்த காலத்து பெண்ணா இருக்கவே அப்படி நினைச்சிருக்கா. ஓ சரிதான். இப்ப உள்ள காலம் 7 பேரும் போயிட்டான்னா ஆமா ஆளுக்கு 20 கிராம்ல செயின் போட்டாலும் ஆமா அவ்வளவு செயின் ஒப்பேலும் நமக்கு நமக்கு ஒத்தையிலான கிடைக்கும். ஆமா 7 பேருக்கும் கொடுக்கண்டாமல அவ போயிட்டால. ஆமா கண்டிப்பா போனவன் காணி இருந்தவனுக்கு தானே அப்படியே இருந்து கொடுவோம் பாத்துக்க. சரி. ஆனா அந்த காலத்து பெண் பத்தியா அம்மா முத்தாரமாவும் அதே வேலையில இறங்குறா. சரி. அப்படி முத்தாரமா வேலையில இறங்கும் போது வேலை நின்றது வெள்ளை கைலாசம் உணர்ந்தது. பார்வதி வாக்கா பகவானே பரம்பொருளே வேடியை நிறுத்த போன்னு சொன்னீங்களே. சரி. 8 பெண்களுடைய உயிர் பலி வாங்கி வந்திருக்கேன். ஆமா 8 பெண்கள் உயிர் பலி வாங்கி வந்திருக்கிறேன். பகவானே என்ன ஒரு பெண் அழித்தாலே ஊழி தலைமுறைக்கும் பாவம் விடாது. ஆமா பாவம் விடாது நீ சொல்லுவாங்க. 8 பெண்கள் அல்லவா? சரி. என்ன போல பெண்கள் அல்லவா? ஆமா பகவானே எழுப்பி தாருங்க 8 பெண்களையும் என்று பார்வதி சொன்ன உடனே பகவான் தீர்த்தமும் பெருநீரும் தெளித்துக் கொண்டு பரம்பால பூமியில தட்டும் போது அம்மையான எங்க முத்தாரம்மா 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 அவனியே பிறந்து வார முத்தாரம்மா ஈஸ்வரரே ஆண்டவனே ஈஸ்வரனே அட்டேகாளியவா 8 பேர்க்கும் அட்டேகாளி 8 பேர்க்கும் அப்பா இல்லை ஐயா அம்மா இல்லை அப்பா இல்லை அம்மா இல்லை ஆதரிக்க என்று யாரும் இல்லை ஆதரிக்க யாரும் இல்லை இருக்க ஒரு இடமும் வேணும்
வனத்திலே அக்கினியில அடுத்த பிறவி எடுத்து வந்திருக்கு. மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறார். அப்ப பார்த்து பகவானை பணிந்து, சரி பகவானே பரம்பொருளே, ஐயா எங்க 8 பேருக்கும் சரி தாய் கிடையாது, தகப்பன் கிடையாது. ஆமா, தாய் தகப்பன் யாரும் கிடையாது. எங்களுக்கு தங்க ஒரு இடம் கிடையாது. ஆமா, எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடமும் கல்யாணம் பண்ண வந்திருக்காங்க. தங்கதான் கல்யாணம் பண்றது மத்தியானம் கூட ஏசி போட்ட மாதிரி எப்படி இருந்தது? அந்த கரண்ட் வேற இல்ல. ஐயா சரி ஏசி போட்ட மாதிரி ஜம்முன்னு இருந்ததா? ஜம்முனி இருந்ததா? கருப்பா அந்த மண்டபத்துக்கு போய் படுத்தேன். நான் நல்ல அந்த மண்டபத்துக்கு அந்த ஏசில கலர் ஆயிட்டேன். அப்படியா? ஆமா, அப்படிலாம் இருந்தது மண்டபம். இருக்கணும். ஏ அம்மா, ஏ காளி, தாத்தா வர நேரம் ஆயிட்டு வந்துட்டு அம்மா காளி. ஏ மாறி, என்ன 8 பேரும் இருக்கத்தானே இடம் வேணும். பெண்ணா பிறந்தவா சரி எல்லா இடத்துலயும் போய் இருக்க முடியுமா? முடியாது முடியாது. 10 நிமிஷம் ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் நின்னாலே உங்க விலாசத்தை தாங்கன்னு கேட்பாங்க. ஆமா சரி 10 நிமிஷம் நின்னாலே கேட்பாங்கல்ல. ஆமா, நீங்க யாரு எந்த ஊர்னு உடனே கேட்டுருவாங்க. கேட்பாங்க. உங்களுக்கு செல்லு நம்பர் இருக்கான்னு கேட்பாங்க. ஆமா, உங்க செல் நம்பரை கொஞ்சம் கொடுங்க. நம்பரை மட்டும் கொடுத்துட்டா போதும். ஆமா, அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க. படி பேசிக்கலாம். அம்மா என்ன? ஏ அம்மா முத்தாரம்மா, சொல்லும்மா. அதுக்காக உங்களுக்குன்னு ஏத்த இடம்னு ஒண்ணு தாரேன். தாண்டவ வனம் என்று சொல்லக்கூடிய வனத்திலே 3 காடுகள் கூடக்கூடிய இடம். அது வெறும் முக்காடு. அப்படியா? நீ முக்காடுன்னு தப்பா நினைச்சிடப்படாதுல்ல. சரி எப்பா, ஆமா, அது 3 காடுகள் கூடக்கூடிய இடம். அதுதான் முக்காடு. முக்காடு என்று சொல்லுகிறது. அந்த முக்காடு இடத்துல போய் ஆமா முப்புற கோட்டை போட்டு அரசாட்சி நடத்துவாய் என்று சொல்லி ஆண்டவனான பகவானோ ஆமா ஆகுவரோ அழிகுவரோ இறந்தா வரம் கொடுத்தார். ஆகுவரோ அழிகுவரோ இறந்தா வரம் கொடுத்தார். கொல்லுவரோ வேண்டியதோ வரம் கொடுத்தார். வரம் கொல்லுவரம் வேண்டியதோ வரம் கொடுத்தார். கொடுக்குவரோ வாங்குவரோ கொடுக்குவரோ வாங்குவரோ ஓடி ஓடி வரம் கொடுத்தார்.
இடத்துக்கு சரி தாண்டவ வனத்திலே வந்து நின்று நல்ல ஆலமரத்து நிழல பார்த்தா. ஓ நல்ல நிழலு வெயிலை பார்க்கிறார். வெயிலுக்கு வந்தவளுக்கு ஆமா நிழல பார்த்தா போக மனசு வருமா? அப்படியே ஜிலி 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 காத்தடிக்கிறது மாதிரி இருக்கும். 8 பேரும் அப்படியே நிழல்ல உட்கார்ந்துட்டா. ஆமா அமர்ந்தாள். அம்மா 8 பேர்களும் சரி அந்த ஆலமரத்து நிழலில ஆமா அப்படியே வெயிலுக்கு தகையாரி. ஓ சரி பொட்லைட் அங்க அடிக்காது, வெளிச்சம் ஒரு மாதிரி இருக்காது, அடிக்காதம்மா. ஆமா வா மேல நீ அடிச்சு பாரு வைப்போம். சரி எங்க அட்டகாலி 8 பேர்களுமாக அப்படியே வெயிலுக்கு தகையாரி வீட்டிற்கா 8 பேரும். ஆமா 8 பேர்களும் அப்படி இருக்கும் போது அந்த பாதையை யார் வரா தெரியுமா? யார் வருகிறார்? சோதிட மகாமணி வருகிறார். ஓ சோதிட மகாமுனிவர். அவருக்கு வயசு பாத்தீங்கன்னா ஆமா ஒரு 110 வயசு இருக்கும். ஓ 100க்கு மேல ஏற்றமா இருக்கும். தாத்தாவுக்கு 100க்கு மேல ஏற்றமா இருக்கும். ஏற்றமா இருக்கும். ஆமா தாத்தா வயசான தாத்தா பாத்தீங்களா? சரி அவரும் வெயிலுக்கு நடந்து வந்தார். ஆமா அப்படியே அந்த வெயிலுக்குள்ள நடந்து வருகிறார். ஆலமரத்து நிழல்ல 8 பொம்பளை பிள்ளைகளை பார்த்தார். கண்ணாலே கண்டார். அதாவது சரி பெண்களை பார்த்தா ஜோசியர் அந்த இடத்த விட்டு நவுண்டு போவாரா? போக மாட்டாரு. எப்படியும் பெண்கள் ஜோசியத்தை பார்த்துருவாங்க. ஆமா ஏன்னா பார்க்கவே ஜோசியம் பார்க்கறதுக்கு வராரு. அது 8 பெண்கள் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்தா இவங்கிட்ட நம்ம ஜோசியம் சொல்லலாம இவங்க கண்டிப்பா கேட்பாங்களேன்னு அதுல அமர்ந்தார். அப்படியே அந்த ஆலமரத்து நிழலிலே அமர்ந்து சரி தாத்தா 8 பேரையும் பார்த்து ஆமா பார்த்து என்ன கேட்கிறாரானா எப்படி கேட்கிற இடம் பார்க்கலையா முத்தாரம்மா இடம் பார்க்கலையா கூடாதி இடம் பார்க்கலையா சோதிடம் பார்க்கலையா மாரியம்மா சோதிடம் பார்க்கலையா மாரியம்மா சோதிடம் பார்க்கலையா ஏதாவது பார்க்கணுமா? ஆமா உங்களுக்கு பேர்ராசி பார்க்கணுமா, கைரேகை பார்க்கணுமா, ரெகுரப்பு பார்க்கணுமா, அடி அதாவது வீட்டு மன அடிப்பிடிக்க பார்க்கணுமா? சொல்லுங்க கேளுங்க, உங்களுக்கு எங்க கேட்கணும்? தாத்தா என்ன அதை பார்க்கணுமா இதை பார்க்கணுமான்னு கேட்கப்படாது. ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். பார்க்க வேண்டாமா? நான் நல்லா சோசியம் பார்த்து சொல்லுவேம்மா தாத்தா. அதனால நீங்க இணையில களைப்பாரி இருக்கிறீங்க, இணையில கொஞ்சம் இருந்து நான் சோசியம் சொல்றேன், நல்லா கேளுங்க. தாத்தா என்ன ஜோசியம் பார்க்கணும்னா உங்கள்கிட்ட கைரேகை பார்க்கணும்னா எங்க கையை காட்டணும். ஆமா கையை காட்டணும். நாங்க யார்கிட்டையும் எங்க கையை நீட்டினது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. கையை நீட்டினா கைரேகை பார்க்கலாம். நாங்க யார்கிட்டையும் கையை நீட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, பிறகு எப்படி ரேகை பார்க்கறது? அதுதான் எங்களுக்கு ஒண்ணுமே பார்க்க வேண்டாம். சாதகத்தை கொடுத்தா தான் உங்க சாதகத்தையே பார்த்து சொல்லலாம். எங்களுக்கு சாதகமும் கிடையாது தாத்தா. உங்களுக்கு சாதகம் எழுதலையா? சாதகம் எழுதல தாத்தா. உங்களுக்கு சாதகம் இல்ல. அப்ப உங்க பேர்ராசியை சொல்லுங்க,
சொல்லுவேன். எங்க பேரை சொன்னா நீ பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு பாக்கிறோம். உங்க பேர் ராசிக்காக பார்த்து சொல்லுவேன். அதான் சொல்ல ஒண்ணுமே பார்க்க வேண்டாமுங்க. ஒண்ணுமே பார்க்க வேண்டாமா? ஆமா. இந்த காட்டுக்குள்ள பிறகு எதுக்கு வந்து இருக்கிறீங்க? நாங்க சும்மா வந்து உட்கார்ந்து இருக்கோம். அது என்ன சும்மா வந்து காட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? தாத்தா உனக்கு முக்காலம் தெரியுமா தாத்தா? முக்காலம் தெரியுமா? எனக்கு முக்காலும் முழுசும் தெரியும். முக்காலும் முழுசும் தெரியுமா தாத்தாவுக்கு? தாத்தா அப்ப எங்க வாழ்க்கையில நடந்ததை இதுவரை நடந்ததை சொல்லும் பாப்போம். இதுவரை நடந்ததை நான் சொல்லுகிறேன். ஆமா ஆமா. நீங்க 7-8 பேரும் அக்கா தங்கச்சி தானே? ஆமா 8 பேரும் அக்கா தங்கச்சி தான். அதை பார்த்த உடனே தெரியும். ஆமா உன் பேரு காளியம்மா தானே? ஆமா. அவ பேரு முப்படாய் தானே? ஆமா. இவ பேரு கருமாரி தானே? ஆமா. இவ பேரு காளியம்மா தானே? ஆமா. அப்ப 7 பேரும் நீங்க ஒன்னா பிறந்தவங்க தானே? தாத்தா கரெக்டா தம்பி சொல்லுதாரு. ஆமா தாத்தாவுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் உங்க உங்க வரலாறே தெரியும். ஓ வரலாறே தெரியும். ஆமா. அப்ப தாத்தா அறிவியல் சமூக அறிவியல் நல்லா கடைஞ்சு வச்சிருக்கீங்களோ? கடைஞ்சு வச்சிருக்கிறேன். அப்படியா தாத்தா? ஆமா கடைஞ்சு வச்சுக்காரமா. தாத்தா என்ன எங்க ஊரு எந்த ஊரு தாத்தா? உங்க ஊரு முப்புறக்கோட்டை. அதானே கேட்டேன். நீங்க தப்பு தாத்தா. நீங்க எல்லாரும் நாகப்பட்டினத்துல பிறந்தவங்க. எங்க ஊர் கலைஞர்குளம் ஐயா. எங்க ஊர் கலைஞர்குளம். கலைஞர்குளமா? ஆமா. கோயில் இல்லாத உனக்கு கலைஞர்குளம் இல்ல. அம்மா நீ 8 பேரும் நாகலோகபதியில பிறந்திருக்கு. நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிள்ளையா வளர்ந்த அண்ணனால ஆதிவள்ளி கைலாசமலைக்கு அழைத்து வரப்பட்ட. ஓ சரி. அங்க அக்கினியில அழகு சக்தி முனிவனத்துல வளர்ந்து. ஆமா வளர்ந்து அக்கினியிலே அழைந்து அடுத்த உயிர் வாங்கி. சரி. நீங்க ஆண்டவன்ட்ட வரத்தை வாங்கி கோட்டை போடணும்னு வந்திருக்கு. ஆமா அதுக்கு தான் வந்திருக்கிறோம். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். கரெக்டா சொல்லிருக்கீங்களா தாத்தா? கரெக்டா சொல்லிட்டீங்க. 2001 தாத்தாவுக்கு தெச்சனை வை. ஆமா இனிமே தெச்சனை வச்சாதான் இதுக்கு மேல சொல்லுவோம். ஆமா இருமா ஒரு 1001 வைக்கலன்னா தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒண்ணும் இல்லைன்னா உன் கழுத்துல கிடக்கிறத கலத்தியாது வை. ஆமா இல்லன்னா உன் கழுத்துக்கு இருக்கிறது பாரு. சரி அத கலத்தி வை. நான் அதுக்கப்புறமா தெச்சனையா வை. ஆமா பார்த்தா 8 பேர்களும். சரி தாத்தா இதுவரை சொன்னவரை இன்னும் கொஞ்சம் சொல்லப்படாதா? அதுக்கு மேல சொல்ல மாட்டேன். பேத்தி தெச்சனை வைக்கணும். அதானே கேட்கேன். தெச்சனை இல்லாம என்ன சொல்ற இல்லையா? ஆமா அம்மா என்ன ஆணவத்துல பேச மாதிரி பேச பாத்தியா? சரி உன் கோட்டை போடலாம். நீங்க 30 கோட்டை போட்டு உலகம் போட்டு ஆளலாம். ஆமா ஆனா உன்னுடைய கோயில் காலம் ஆயுள் காலம் 58 வருஷம் தான். ஆமா 58 வருட காலம் தான் உங்க கோட்டையெல்லாம் அழியாம இருக்கும். 58வது வருடத்துல சரி என்ன போல ஒரு ஆண்டியால உன் கோட்டை அக்னியால அழியுமம்மா. ஆமா 58 வருடத்துக்கு பிறகு ஒரு கூர்கவன் ஆண்டியாலே உங்க கோட்டை அழிந்து விடும் அம்மா. அம்மா ஒரு லிங்கம் இருந்தாலே உலகத்தை ஆளலாம். தாத்தா கோட்டை அழியும்னு சொல்லுறாரு. ஆமா நம்மகிட்ட 103 சிவலிங்கம் பகவான் தந்திருக்காரு. தந்திருக்கிறாரு. 103 சிவலிங்கத்தை வச்சு நம்ம எது வேணாலும் வாங்கிக்கலாம் என்று வணங்கி எண்ணிக்கொண்டு தாத்தாவை அடித்து துரத்து விட்டு அம்மா 8 பேரும் கோட்டையானது போட வேணும் என்று மண்ணினால கோட்டை போட்ட மண்ணினால கோட்டை போட்ட மலை பொழிந்தால் கரைய விடு
நம்ம கோட்டையில சரி பகவானே வந்து அமர்ந்திருக்க வேண்டும். ஆமா பகவானே வந்து அமர வேண்டும். ஆமா நம்ம ஒரு செங்கல் வச்சு கோட்டை போட்டோம்னா சரி தேவாதி தேவர்கள் எல்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஆமா ஏழுமா சிரிப்பார்கள். கல்லு வச்சு கோட்டை போட்டோம்னா ஆமா இப்ப அங்கங்க வெடிகுண்டு வைக்காங்க பாரு. கருமருந்துக்கு ஆகாது. வெடிகுண்டு டம்னு போட்டாங்கன்னா டம்மையும் வெடிச்சிரும். ஆமா கருமருந்தை கொண்டு வெடி போட்டாங்கன்னா வெடிச்சிரும். வெள்ளி வச்சு கோட்டை போட்டோம்னா ஆமா வேனல் காலம் கோட்டைக்குள்ள இருக்க முடியாது. இருக்க முடியாது. வெக்கையா இருக்கும் பாத்துக்கும். இருக்கும் இருக்கும். அதனால சரி என் தாயான முத்தாரம்மா முப்புடாதி ஆமா காரி காளி உச்சினி மாகாளி காளியவை அவ அட்டகாளி 8 பேர்கள் எப்படி கோட்டை போடுகிறாள். ஆனா எப்படி எப்படி அம்மா தங்கமலை எடுத்து வந்து தங்க கோட்டை போடுவாளா? அம்மா பொன்மலையை எடுத்து வந்து பொன்கோட்டை போடுகிறாள். எடுத்து வந்து வந்து எடுத்து வந்து கோட்டை போட்டாள். வைரமலை எடுத்து வந்து ஆதி பொண்ணை எடுத்து வந்து அம்மை காலி கோட்டை போட்டால் நவரத்தினும் எடுத்து வந்து நாயகியால் கோட்டை போட்டால் மாமுத்து மலை எடுத்து வந்து எடுத்து வந்து பூர கோட்டை வாழ வந்து அம்மையான முத்தாரம்மா அம்மையான முத்தாரம்மா திருமுப்புராணி தாயான காளியம்மா கொத்தளமோ கொத்தளமோ புறங்கள் ஒன்னாலே அங்கத்தால ஓட்டைகளா அங்கத்தால ஓட்டைகளோ இவையில மேடைகளா மால ஓட்டைகளா பெரிய மேடைகளா ஈரத்தால ஓட்டைகளோ ஈரத்தால ஓட்டைகளோ கையா மேடைகளா அண்டகாளி 8 பேரோ அண்டகாளி 8 பேரோ அழகு திரு கோட்டையிலே ஆண்டவனதான் வணங்கு ஜெயரை தானமைடு நீராட வேணுமன்று குளம் வெட்டி வைடா அன்று மல்ல விளையாடு ஆலங்கண்டு பதிய வைடு ஆண்டவனதான் வணங்கு ஆண்டவனதான் வணங்கு அண்டகாளி 8 பேரோ ஆண்டவனான பகவானை வணங்கி என் தாயான காளி மாறி முத்தாரம்மா சரி ஏ அட்டகாளி 8 பேர்களும் 8 பேர்களும் அழகாக தங்கமலை எடுத்து வந்து தங்க கோட்டை போடுறான். தங்க கோட்டை போடுகிறார். பொன்மலை எடுத்து வந்து பொன்கோட்டை போடுகிறார். ஆமா போடுறாளே. ஆதி பொண்ணு எடுத்து வந்து ஆதி பொன்னால கோட்டை போட்ட அம்மா முத்தாரம்மா முத்தாரம்மை கோட்டை அமைத்து கொத்தவன் கட்டி வைத்து சரி தாயான காளி மாறி அட்டகாளி 8 பேர்களும் 8 பேர்களும் நீராட தெப்ப குளம் வெட்டினார். ஆமா அழகான ஒரு தெப்ப குளத்தை வெட்டினார். இன்று விளையாட ஆலங்கண்டு பதிய வைத்தார். ஒரு ஆலங்கண்டை கொண்டு வைத்தார். ஆண்டவனான பகவானை வணங்க சரி ஒரு பூஜை அறையானது அமைத்து பகவான் பூஜையை நடத்தி நடத்தி கொண்டு இந்த ஆயான முத்தாரம்மா 8 பேர்களும் சரி அழகான அந்த கோட்டையிலே முத்துமணி மண்டபம் ஒன்று அமைத்தாள். முத்துமணி மண்டபம் அமைத்தார். தான் அமர்ந்திருக்க முத்துமணி மண்டபம் அமைத்து கொண்டு அதே ரத்தின சிங்காசனம் அமைத்து சரி இந்த ஆயான முத்தாரம்மா 8 பேர்களும் அம்மா பிறந்த உத்திர நட்சத்திரத்திலே அதிகாலை வேளையிலே பிரம்ம முகூர்த்தத்திலே வந்து சரி அந்த திரிபுர கோட்டையிலே கால் மிதித்தாளாம் தாயான
பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பா நேரம் பார்க்கணும். நேரம் காலம் பார்த்து தான் வரணும். ஆமா, வந்தா தானே நேரம் காலம் பார்த்து தான் எல்லாரும் வந்திருக்காங்க. ஓ அப்படியா? அம்மா அம்மா காலை வேளையில பிரம்ம முகூர்த்தத்திலே ரெடி ஆயிட்டா. ஆமா, ரெடி ஆயிட்டாங்க. அம்மா சரி, அம்மா எப்போதுமே சீக்கிரமா ரெடி ஆயிடும். ரெடி ஆயிடுவா. அப்படி பிரம்ம முகூர்த்தத்திலே கால் மிதித்து அழகான அந்த தங்க முப்புறத்திலே தரணி அரசாட்சி வருகிறார் தாயான முப்புராதி. அங்க பயிர முப்புறத்திலே அம்மா வரிசையோடு அரசாட்சி நடத்துகிற அம்மையான முத்தாரம்மா. பெரியபுர கோட்டையில அந்த சிவன் போட்ட